தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் 3 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இரவு உணவு விஷமாக மாறியது எப்படி? ஆதரவற்றோர் இல்லத்தில் உணவு அருந்திய 2 நாட்களுக்கு பின் 11 பேருக்கு திடீரென வாந்தி, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அதைக் கண்டு பதறிய நிர்வாகிகள் அனைவரையும் தென்காசி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு 3 பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். எஞ்சிய 8 பேரின் நிலை என்ன? தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் அன்னை முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. தனிநபர்கள் நடத்தி வரும் இந்த இல்லத்தில் வயதானவர்கள், ஆதரவற்றோர் உட்பட 60க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவில் அங்கு தங்கியுள்ளவர்கள் அசைவம் மற்றும் சைவ உணவு அருந்தியுள்ளனர். இதையடுத்து புதன்கிழமை இரவில் திடீரென 11 பேருக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த முதியோர் இல்ல நிர்வாகிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அனைவரையும் தென்காசியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையைச் சேர்ந்த 48 வயதான சங்கர் கணேஷ், 45 வயதான முருகம்மாள் மற்றும் சொக்கம்பட்டியைச் சேர்ந்த 40 வயதான அம்பிகா ஆகிய 3 பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் 2 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய 6 பேரும் ஓரளவுக்கு உடல்நிலை தேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து சாம்பவர் வடகரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஞாயிற்றுக்கிழமை இரவில் சாப்பிட்ட உணவால் ஒவ்வாமை ஏற்பட்டு 11 பேருக்கு உடல்நலம் பாதித்தது தெரிய வந்துள்ளது. இருந்தபோதும் உடற்கூராய்வு முடிவிற்கு பின்னர்தான் 3 பேரின் உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து தெரிய வரும் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளார். மேலும் முதியோர் காப்பகத்தில் தரமற்ற முறையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டதா, சம்பவத்தன்று தயாரிக்கப்பட்ட இரவு உணவு விஷமாக மாறியது ஏன் என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதற்கிடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் முதியோர் இல்லத்தில் ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் மசாலா உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். ஆய்வு முடிவில்தான் உணவுப் பொருள் விஷமானதா என்பது குறித்து தெரிய வரும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த 2 நாளாக சில பேருக்கு அதிகமான உடல் உபாதைகள் வந்ததுனால அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் இறந்துருக்காங்க. அதனால் மீதி இருக்கிற ஒரு 65 பேர்கிட்ட இங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால் இங்கே உணவு பாதுகாப்புத்துறை, சுகாதாரத்துறை, மற்ற மாவட்டத்தில் இருக்க எல்லா மாவட்ட நிர்வாக சார்பாக அனைவருமே இங்கே ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. அப்படி ஆய்வு நடத்தல இங்கே வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வியாதி தாங்குற சக்தி கூட கம்மியாக இருக்கிறதுனால இங்கேயே ஒரு மருத்துவ டீம் வச்சு இங்கே ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே வைத்தியம் பார்க்க சொல்லியிருக்கிறோம். மேலும் இங்கே இருக்கிற பொருட்களை நாங்கள் விசாரணைக்கு எடுத்துருக்கிறோம். அதில் உணவு பொருட்கள் நாங்கள் சாம்பிள் எடுக்கிறோம். 2வது உணவு தயாரிக்க பயன்படுத்த போகிற மசாலா பொருட்கள்லாம் சாம்பிள் எடுக்க போகிறோம். தண்ணி சாம்பிள் எடுத்துருக்குறோம். குடிக்கிற தண்ணி சாம்பிள், ஆல்ற தண்ணி சாம்பிள் எடுத்துருக்குறோம். அது இல்லாமல் வாமிட் எடுக்கிறது, மோஷன் போகிற அந்த பொருட்கள் கிடைத்தாலும் அதையும் நாங்கள் சாம்பிள் டெஸ்ட் பண்ணி அதில் என்ன கிருமி இருக்குது, என்ன கிருமினாலும் நடந்திருக்குன்றதை விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். சுந்தரபாண்டியபுரத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் உணவு அருந்திய 3 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தென்காசியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.